6 வகுத்தல் 7, 5 வகுத்தல் 14, 10 வகுத்தல் 21 ஆகிய எண்களை கீழ்கண்ட எந்த பின்னமானது மீதியின்றி வகுப்புன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த 3 பின்னத்தையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஒரு பின்னமானது வகுக்கும் போது மீதி 0 வரணும். ஸோ அது என்ன பின்னம்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் வேல்யூக்கு HCF எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே என்ன இருக்கு? 6 5 10. 6 5 10. ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 5 5. அடுத்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 1 1. அடுத்து 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 1 1 1. ஸோ 2 × 5 10. 10 × 3 30. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 30. ஸோ அடுத்து டினாமினேட்டர் வேல்யூக்கு HCF எடுக்கலாம். எடுத்தோமா என்ன இருக்குது? 7 14 21. 7 14 21. ஸோ 3 காமனாக வகுக்கக்கூடிய எண்ணு பார்த்தோம்னா 7 1 2 இங்கே 3. ஸோ இதுக்கு மேலே 3 காமனாக வகுக்கக்கூடிய எண் எது இல்லை. ஸோ இதோட HCF பார்த்தோம்னா 7. HCF = 7. அப்போ இங்கே என்ன இருக்குது? 30 வகுத்தல் இங்கே 7. ஸோ அப்போ இந்த 3 பின்னத்தையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய ஒரு பின்னம் பார்த்தோம்னா 30 வகுத்தல் 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 1 வகுத்தல் 5, 3 வகுத்தல் 10, 7 வகுத்தல் 20 ஆகிய எண்களை கீழ்கண்ட எந்த பின்னமானது மீதியின்றி வகுப்புன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.